நம்ம நாட்டில் மாநிலத்தில் எது நடந்தாலும் உடனே கும்பமேளாவை பாரு, மணிப்பூரை பாரு, காஷ்மீரை பாரு. தமிழ் மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இல்லையா நான் கேட்குறேன். இறந்தது தமிழர்களுங்க. தாவாய்க்கவனரா, தம்பிகளா, தங்கச்சிகளா, குழந்தைங்களான்னு தெரியாதுங்க. தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். இப்படி தான் எப்போ பார்த்தாலும் கேட்டுட்டு இருப்பீங்களா? அதுக்கு குழு அமைக்கல, இதுக்கு குழு அமைக்கலன்னு. இறந்தவர்கள் தமிழர்கள். தமிழ் மக்கள் மீது நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம், குழு அமைத்து இருக்கிறோம். உங்களுக்கு பயம், நேரடியாக போய் குழு சொன்னால் மக்கள் நேரடியான பிரச்சனைகளை சொல்லிடுவாங்க அப்படின்னு. எத்தனை நாட்கள் நீங்கள் இப்படி மறுப்பு அரசியலை, வெறுப்பு அரசியலை செய்து கொண்டிருக்க போறீங்க? செந்தில் பாலாஜி சொல்றதை நாங்கள் எந்த விதத்திலும் நியாயம் என்று சொல்ல மாட்டேன். இன்னைக்கு எதுக்கு அவர் பிரஸ் மீட் கொடுக்குறாரு? விசாரணை வரட்டும். அதனால இன்னையிலேருந்து நான் சொல்றேங்க, எப்போ பார்த்தாலும் சீஃப் மினிஸ்டரும் சரி, திமுகவும் சரி, மணிப்பூரை பாரு, காஷ்மீரை பாரு, அதை பாரு, இதை முதல் தமிழ்நாட்டை பாருங்கங்க. தம்பி துபாயை பாருன்னு போயிட்டாரு. யாரு? துணை முதலமைச்சர் வந்தாரு, பார்த்தாரு. அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்காங்க, உட்காந்து ரோட்ல உட்காந்து, ஆஸ்பத்திரியில் உட்காந்து மெடிசன் வந்ததா, போஸ்ட்மார்ட்டம் ஆச்சான்னு பார்க்கணும். வந்து பார்த்துட்டு துபாய் போயிட்டீங்க. அப்புறம் என்ன நீங்க மற்றவங்களை பத்தி எப்படி சொல்வீங்க?